உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுவிட்டு காரில் வந்தபோது நடந்த பாலியல் வன்கொடுமை. புதரில் மறைந்திருந்து 43 வயது பெண்ணை நாசமாக்கிய 7 பேர். ஒரு சிறுவன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர். கடந்த 3 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது தீர்ப்பு. 7 பேருக்கும் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போன 43 வயசான பெண் மீண்டும் கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக பாலவனத்தம் கோபாலபுரம் சாலையில காரை விட்டு இறங்கின அந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதர் பக்கம் போயிருக்காங்க. அந்த புதர் பக்கத்துல இருந்து திடீர்னு வந்த அந்த 7 பேரு அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி மாத்தி மாத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இயற்கை உபாதையை கழிக்க போன பொண்ணை இன்னும் காணுமேன்னு சந்தேகப்பட்ட கார்ல இருந்த உறவினர்கள் இறங்கி போய் தேடி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட 7 பேரும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதையடுத்து அந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போன உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகாரும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீசார் சந்தேகத்துக்குரிய நபர்கள், ஏற்கனவே பல வழக்குகள்ல தொடர்புடைய நபர்கள், சம்பவம் நடந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போற நபர்கள்னு பல பேரை கூட்டிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட காட்டி அடையாளம் காமிக்க சொல்லி இருக்காங்க. அதுல கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த சீனிவாசன், பேரையூரை சேர்ந்த பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், கல்லூரி மாணவர் அழகுமுருகன் மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஆகிய 7 பேரை அந்த பொண்ணு அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில புதர்ல உட்கார்ந்து தினமும் மது அருந்தறது வழக்கம். அப்படி மது அருந்திக்கிட்டு இருந்தப்பதான் இந்த பொண்ணு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்பதான் 7 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 16 வயது சிறுவனை மட்டும் சீர்திருத்த பள்ளியில அடைச்ச போலீசார் மத்த 6 பேரையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2022 ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள விரைவு மாவட்ட மகளிர் நீதிமன்றத்துல 3 வருஷமா நடந்துகிட்டு இருந்த இந்த பாலியல் வன்கொடுமை கேஸ்ல இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸ்ரீனிவாசன், பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், அழகுமுருகன் உள்ளிட்ட 6 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 70,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி. இந்த உத்தரவுக்கு பிறகு சிறைக்கு போன 6 பேரும் முகத்தை மூடிக்கிட்டும் தலைய குனிஞ்சபடியும் காவலர்களோடு நடந்து போய் காவல் வாகனத்துல ஏறினாங்க.